துன்பங்களை தவிர்க்க முடியாது. எனவே சரியாக அவற்றை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மனித வாழ்விலிருந்து துன்பங்களை பிரிக்க முடியாது. துன்பங்கள் வந்தே தீரும். எனவே அவற்றை சரியான மனநிலையில் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். 10 பல்வேறு விதமான அரசுகள் தோன்றி தூய வாழ்வு வாழக்கூடிய புனிதர்களை துன்புறுத்தும் என்றும், அவ்வாறு துன்புறுத்தப்படக்கூடிய அந்த புனிதர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார்கள், வெற்றி பெறுவார்கள். இந்த துன்பங்களை 2 வகையாக நம்மால் பிரிக்க முடியும். ஆபத்து என்றும் விபத்து என்றும் நம்மால் பிரிக்க முடியும். ஆபத்து என்ற துன்பங்கள் வழக்கமாக நமது உடலுக்கு வரக்கூடியவை. பசி, நோய், பொருளாதார குறைபாடு, இவைகளெல்லாம் ஆபத்துகள். விபத்துகள் என்று சொல்லக்கூடியவை நமக்கு உயிருக்கு எதிராக வரக்கூடியவைகள், பிறப்பு இறப்பாக இருக்கின்றன. ஆக இந்த ஆபத்தும் விபத்தும் என்ற துன்பங்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி வந்தே தீரும். இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நமது சக்திக்கும் ஆற்றலுக்கும் மேலாக துன்பங்கள் வருகின்ற பொழுது அவற்றினால் உடைக்கப்படுகின்ற சூழலில் நாம் அவ்வாறு உடைந்து போகாமல் விழிப்பாயிருந்து அந்த இக்கட்டான துன்பங்களிலும் தருணங்களிலும் நம்மால் அமைதியாக ஆழமாக சிந்தித்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் விழிப்புணர்வு.